தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடுவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு நாட்களாக விவசாயிகளும் அங்குள்ள பொதுமக்களும் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார். டார்வின், முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் எங்கெங்கே இருக்கின்றன, குறிப்பாக அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுப்பதற்கான அந்த சுரங்க ஏலம் என்று விடப்படும். அதன் அடிப்படையில் தான் மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய நாயக்கர்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி இந்த பகுதியில் டங்ஸ்டன் என்ற அந்த கனிமம் இருப்பதாக கண்டறியப்பட்டு அதை எடுப்பதற்கான ஏலம் என்பது விடப்பட்டிருந்தது. குறிப்பாக இதற்கான இந்த அந்த டங்ஸ்டன் வெற்றி எடுப்பதற்கான அந்த ஏலத்தை வேதாந்தா நிறுவனம் என்பது பெற்றிருந்தது. இந்நிலையில் தான் அந்த பகுதியில் பல்லுயிர் பாரம்பரிய சின்னம் மற்றும் பல்வேறு பாரம்பரிய சின்னங்கள் அடங்கிய இடமாக இருப்பதாகவும், அதே போன்று விவசாயிகள் நிலங்கள் இருப்பதால் அந்த பகுதியில் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ரத்து செய்ய வேண்டும் என்றும், அந்த சுரங்க டங்ஸ்டனை வெற்றி எடுப்பதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். இது தொடர்பாக தமிழக அரசு, அதே போன்று பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக மத்திய அரசை வலியுறுத்தி இருந்தன. இதன் ஒரு பகுதியாகத்தான் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி ஒரு செய்திக்குறிப்பு என்பது மத்திய அரசு தரப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் அந்த அரிட்டாப்பட்டி மற்றும் நாயக்கர்பட்டி உள்ளிட்ட அந்த பகுதிகளை தவிர்த்து வேறு மாற்றாக இதற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வழி இருக்கிறதா உள்ளிட்டவற்றை ஆராய்வதற்காக தற்போதைய நிலையில் அந்த திட்டம் என்பது தள்ளி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் ஏலம் மற்றும் ஒப்பந்தம் செய்வதை தமிழக அரசானது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. அதே வேளையில் பார்த்தோம் என்றால் அந்த பகுதியை சேர்ந்த மக்களை பொறுத்தவரைக்கும் இந்த திட்டம் என்பது முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் தான் நேற்றைய தினம் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை தலைமையில் அந்த பகுதியை சேர்ந்த நாயக்கர்பட்டி, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அந்த பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட முக்கியமான நபர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்பலக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் டெல்லிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் நேரடியாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சரான கிஷன் ரெட்டியை சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை எடுத்துரைத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் ஏன் இந்த சுரங்கம் வெட்டி எடுப்பதை அனுமதிக்க கூடாது என்பது தொடர்பான விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் இந்த சுரங்க திட்டம் என்பது நிறைவேற்றப்படாது என்று மத்திய அமைச்சரான கிஷன் ரெட்டி உறுதியளித்ததாக நேற்றைய தினம் தமிழக பாஜகவுடைய தலைவரான அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதே போன்று அவருடன் வந்திருந்த அந்த குழுக்களும், விவசாய குழுக்களும் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் இதற்கான நல்ல முடிவு எட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் கூறியிருக்கப்படுவது என்னவென்றால், மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் பாரம்பரியங்களை பாதுகாக்க வேண்டும், அதே போன்று அந்த பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவத்தை மத்திய அரசானது அறிந்திருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில் இந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி இந்த பகுதியில் கண்டறியப்பட்ட அந்த டங்ஸ்டன் கனிமத்தை வெட்டியெடுப்பதற்கான சுரங்க ஏலம் என்பது மொத்தமாக ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திக்குறிப்பின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், அந்த பகுதியில் தற்போதைய நிலையில் அந்த டங்ஸ்டன் வெட்டி எடுக்கக்கூடிய அந்த சுரங்கம் என்பது முழுமையாக அந்த திட்டம் என்பது ஏலம் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசுடைய அந்த செய்திக்குறிப்பு என்பது தெளிவுபடுத்தி இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின். அரிட்டாப்பட்டி பல்லுயிர் மண்டலத்தை கருத்தில் கொண்டு சுரங்கம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்திற்கு மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. அங்குள்ள மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள்? கள நிலவரங்களை பதிவு. நிச்சயமாக ஒரு 2 மாத காலமாகவே இவர்கள் இந்த ஒற்றை கருத்து தான், டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கருத்தை மையப்படுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். முதற்கட்டமாக அந்தந்த கிராமங்களிலே போராட்டங்கள் தொடங்கினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக வணிகர்களும் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி கூட மதுரையை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள். நடத்தி தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பிலே வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி,
பகுதியும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவும் நேரடியாக சென்று இத்திட்டம் வராது, பயப்பட தேவையில்லை என கிராமமாக சென்று அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நேரடியாக வந்து இந்த திட்டம் வராது, உங்களோடு நான் இருக்கிறேன் என்ற வாக்குறுதி அளித்து அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 7 பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று அதன் அடிப்படையில் தற்போது மத்திய அமைச்சர் கிஷான் ரெட்டியை சந்தித்து அதை திட்டத்தை ரத்து செய்வதற்காக வலியுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் திட்டமானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து கிராமங்களிலுமே தற்போது அவர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவருடைய மனநிலையை பொறுத்தளவுக்கு ஒரு 2 மாத காலமாக இதற்கு போராடி வந்தோம், அதற்காக திட்டம் வராது என்ற உறுதியளித்தார்கள். தற்போது அதற்கான முழு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க விஷயமாக பார்ப்பதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இனிப்புகள் வழங்கி இந்த கிராமங்களிலே கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவுக்கு முழுவதுமாக விவசாய பகுதி, இந்த விவசாய பகுதிகளை அளிக்காமல் இருப்பதற்கு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கருத்து தான் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஹரிகிருஷ்ணன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அரிட்டாப்பட்டி பல்லுயிர் மண்டலத்தை கருத்தில் கொண்டு சுரங்கம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் எடுப்பதற்காக மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது மத்திய அரசு இதை ரத்து செய்து அறிவித்துள்ளது. முழுமையான விவரங்களோடு மீண்டும் எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் அங்குள்ள மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை நம்மளால் காண முடிகிறது. மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மிக முக்கியமாக அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டி, எட்டிமங்கலம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் 5000 ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த கனிம சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் விடப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து தான் கடந்த 2 மாத காலமாக அந்த மக்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். முதற்கட்டமாக உள்ளூர்களிலே, அந்தந்த கிராமங்களிலே மக்கள் கூடி போராட்டங்கள் நடத்தி வந்தார்கள். இரவு பகல் பாராது தங்களுடைய பணிகளை, வேலைகளை எல்லாம் வைத்துவிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனை தொடர்ந்துதான் அங்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆதரவாக மேலூர் வணிகர்களும் கடையெடுப்பு போராட்டம் நடத்தினார்கள். மேலும் அனைத்து கட்சிகளின் சார்பிலே மேலூர் பேருந்து நிலையம் மற்றும் கிராமங்களிலே ஒரு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. அனைத்து கட்சி தலைவர்களும் நேரடியாக வந்து இந்த பகுதி முழுவதுமாக அவர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மக்களை பொறுத்தளவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான் இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் விவசாய பகுதி முழுவதுமாக மதுரைக்கு ஒரு நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய மேலூர் சுற்றுவட்டார பகுதியிலே நெற்பயிர்கள், வாழை, கரும்பு உள்ளிட்டவைகள் அதிகமாக பயிரிடப்படுகிறது. இப்படி விவசாய பூமியாக இருக்கக்கூடிய பகுதியிலே கனிம சுரங்கம் அமைத்தால் தொடர்ந்து வந்து பல்லுயிர் இனங்கள் பாதிக்கப்படுவது, விவசாயம் முற்றிலுமாக அளிக்கப்படும் என அவர்கள் கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு, அரிட்டாப்பட்டி பகுதியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்த மலை முழுவதுமாக ஒரு பல்லுயிர் மண்டலமாக அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட பணிகளும் தமிழ்நாடு அரசு அதனை முன்னெடுத்து செல்கிறது. அதனை ஒரு பல்லுயிர் சுற்றுலா மண்டலமாக அறிவித்து அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு கனிம சுரங்கம் அமைத்தால் அது முற்றிலுமாக பல்வேறு இனங்கள் பாதிக்கப்படுவதோடு அவர்கள் அதை அனைவரும் இடம்பெயர்வதற்கும் உயிரிழப்பு ஏற்படுவதற்கும் பாதிப்புகள் ஏற்படும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். இந்த நேரத்தில் தான் இவர்கள் தற்போது இந்த கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு சங்கங்கள், குறிப்பாக முல்லை பெரியாறு ஒருபோக பாசன சங்கத்தின் சார்பாக விவசாயிகளும் துணை நின்றார்கள். அதுபோன்று மேலூர் வணிகர்களும் துணை நின்றார்கள். மற்றும் ஏராளமான கட்சிகள், அனைத்து கட்சிகள், அமைப்புகள் சார்பாகவும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வந்தது. கடந்த ஒரு 2 மாத காலமாக தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டங்கள் நடத்தி அவர்களுக்கான விழிப்புணர்வு செய்யப்பட்டிருந்தது. மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பிலே சட்டமன்ற கூட்டத்தொடரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதனை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இப்படி பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தற்போது இந்த கனிம சுரங்கமானது, திட்டமானது, இந்த ஏலமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை இந்த மக்கள் அனைவருமே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கிறார்கள். என்னென்று கேட்டால், இந்த மக்களை பொறுத்தளவிற்கு அந்த விவசாய பகுதி, விவசாய பூமியாக விளங்கக்கூடிய பகுதியை எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது, நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு தொடர்ந்து இந்த பகுதியிலே வசித்து எங்களுடைய விவசாயங்களை தொடர்ந்து செய்வதற்கு இது போன்ற ஒரு திட்டத்தை வரக்கூடாது, அதாவது ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அவர்கள் முன்னெடுத்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வந்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் திட்டம் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அதனை பகுதி மக்கள் முழுவதுமாக வரவேற்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்ததாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள்.
ஹரிகிருஷ்ணன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இது குறித்தான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எம்பி கனிமொழி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். வணக்கம் மேடம். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு செய்தி தான் இது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே இதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு இந்த சுரங்கம் இங்க கொண்டு வரப்படக்கூடாது. ஏன்னா இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பயோடைவர்சிட்டி ஏரியா. அது மட்டும் இல்லாம நிறைய ஹெரிட்டேஜ் சைட்ஸும் இருக்கு. அதனால இதை இங்க கொண்டு வரக்கூடாது. மக்கள் இதை எதிர்க்கிறார்கள். நான் இருக்கும் வரை இந்த சுரங்கம் இங்கே கொண்டு வர முடியாது அப்படின்னு அவங்க அறிவித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதை கைவிட்டிருப்பது ஒன்றிய அரசாங்கம் இந்த இத்தனை போராட்டத்துக்கு பிறகு இதை கைவிட்டிருக்கிறார்கள். கைவிட்டிருப்பது நிச்சயமாக இதை எதிர்த்த அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மேடம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது கண்டிப்பா கைவிடக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்காக சட்டமன்றத்தில் ஏற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. மக்கள் அங்க யாரை தூண்டி விட்டு தான் இந்த போராட்டம் தொடருது அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாரு. இவங்க கொண்டு வரலன்னா இல்லைன்னா வேண்டான்னு சொல்ல தொடங்கிய அந்த நேரத்திலேயே எதிர்ப்பு கூடிய ஒரு சூழல் இருப்பதால் நாங்க கைவிடுறோம்னு முதல்ல கைவிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு அவசியம் இல்லை. இது எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லையா? இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மேடம். அரிட்டாப்பட்டி மக்கள் தற்போது மத்திய அரசின் இந்த அறிவிப்பால் அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மீண்டும் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக சற்று முன்னதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவு செய்திருக்கிறார். டங்ஸ்டன் திட்டம் முழுமையாக ரத்து, ஒரு பிடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம், ஏலத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்கிற உறுதிக்கு முன்னாள் பாஜக நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் எந்த பதிவை அவர் முன்னெடுத்திருக்கிறார். ஏற்கனவே மக்களை சந்தித்து அவர்கள் அளித்த வாக்குறுதிகள், அவருடன் நடந்த பேச்சுவார்த்தை புகைப்படங்களை இணைத்து இந்த அறிவிப்பை அவர் தமது பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். பல்வேறு கட்ட ஒரு போராட்டத்திற்கு அடிப்படையில் இந்த திட்டமானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. ஒரு 2 மாதத்திற்கு முன்னதாக அந்த அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் முழுவதுமாக ஒரு கோரிக்கை மனுவுடன் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் கொடுத்து அவர்கள் ஏலம் விடுவதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது, ஏலம் விடப்பட்டிருக்கிறது என்கிற அந்த ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கும் போதுதான் மதுரையில் இப்படி ஒரு திட்டத்திற்கு ஏலம் விடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை வெளியே தர வந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த ஆய்வுகள் எப்படி நடந்தது, எந்த காலகட்டத்தில் நடந்தது, இந்த கனிமங்கள் இருப்பது எப்படி கண்டறியப்பட்டு இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து, ஏன்னா அந்த மாநில அரசுக்கோ மாவட்ட நிர்வாகத்திற்கோ அப்படி ஒரு மத்திய அரசு ஆய்வு செய்தது தெரியாத ஒரு நிலையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. அதற்குத்தான் இந்த கிராம மக்களானது வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சுக்களிலும் மக்கள் பேச்சுக்களிலும் ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒரு 2 மாத காலமாக தொடர் போராட்டங்கள், தங்களுடைய வேலைகளை விவசாயத்தையும் கவனிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த திட்டம் வந்துவிடுமோ, அமல்படுத்தி விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். தொடர்ந்து விவசாயங்கள் பாதிக்கப்படும், தங்களுடைய வீடுகளை இழந்து புலம்பெயரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமோ என்கிற ஒரு அச்சத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். இந்த சூழலில் தான் மத்திய அரசு இந்த திட்டம் ரத்து என்கிற நிலையிலே தொடர்ந்து இந்த பகுதியிலே வசிக்கவும் விவசாயத்தை கவனிக்கவும் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்திருக்கிறது. அவர்கள் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளிலே கிராமங்களிலே மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இனிப்புகளை வழங்கி மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இருக்கிறது.
கிடைத்திருக்கிறது. அவர்கள் மிகுந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். அதே போன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மிகுந்த ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயமாத்தான் பார்க்கிறார்கள். இந்த இடம் முழுவதுமாக ஒரு பள்ளியூர் சூழல் மண்டலம் இருக்கிறது. அதே போன்று விவசாயங்கள் அதிக அளவில் இருக்கிறது. கோவில்கள், பழமையான கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல அரிய பொக்கிஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே தற்போது இந்த திட்டம் அமல்படுத்தினால் அது மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த திட்டமானது ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதை அவர்கள் மிகுந்த ஒரு வரவேற்கக்கூடிய நிகழ்வாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். பத்மநாபன், முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளதால் மதுரை மாவட்டத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி மக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதை நம்மால் காண முடிகிறது. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை விவசாயிகள் குழுவினர் சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. அரிட்டாப்பட்டி பல்லுயிர் மண்டலத்தை கருத்தில் கொண்டே சுரங்க ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அரிட்டாப்பட்டி மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக போராடி வந்த மக்களுக்கு தற்போது நல்ல செய்தி கிடைத்திருப்பதாக நமது செய்தியாளர் களத்திலிருந்து கூறிய போது மக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தெரிவித்திருந்தார். டங்ஸ்டன் சுரங்க ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அரிட்டாப்பட்டி மக்கள் தற்போது அங்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். டங்ஸ்டன் என்பது இரும்பு போன்ற ஒரு கனிமமாகும். அந்த கனிமம் அரிட்டாப்பட்டியில் அதிக அளவு இருப்பதாக ஆராய்ச்சியின் முடிவில் தெரிய வந்ததை அடுத்து அங்கு சுரங்க ஏலம் விடுவதற்காக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த டங்ஸ்டன் கடினமான இரும்புகளை தயாரிப்பது முதல் குண்டூசி முதல் விமான பாகங்கள் தயாரிப்பது வரைக்கும் பயன்படுத்தப்படும் என்பதால் இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கியமான கனிமமாக பார்க்கப்படும் நிலையில் அரிட்டாப்பட்டியில் இந்த டங்ஸ்டன் அதிகமாக கிடைக்கும் என்ற ஆராய்ச்சியின் முடிவின் அடிப்படையிலேயே மத்திய அரசு சுரங்க ஏலம் எடுப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட நேரத்திலிருந்தே அங்குள்ள மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்த நிலையில் தற்போது விவசாயிகளின் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மீண்டும் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், இனி உங்களிடம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கி 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக ஏலமானது சில மாதங்களுக்கு முன்பாக விடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் அந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஊர்களிலே, கிராமங்களிலே தினமும் போராட்டத்தை நடத்தி வந்த சூழ்நிலையில் கடந்த 7ஆம் தேதி மேலூர் பகுதியிலிருந்து ஊர்வலமாக பேரணியாக வந்து மதுரை தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமுக்க மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த ஒரு 7 மணி நேரமாக நடத்தினார்கள். அது மதுரையின் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று சேர்ந்த மக்கள் 4 வழி சாலையிலே சாலையாக வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து அவருடைய கோரிக்கை என்பது டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை தான். மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தளவுக்கு விவசாய பூமியாக இருக்கிறது. இங்கு நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் பிரதானமாக பயிரிடப்படுகிறது. இந்த குறிப்பாக அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கரும்பு தான் மிக ஒரு ஏற்றுமதிக்கு உகந்த கரும்பாக இருக்கக்கூடியது. பொங்கல் பண்டிகைக்கும் சர்க்கரை ஆலைகளுக்கும் இந்த கரும்புகள் பிரதானமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அது தவிர நெல், வாழை உள்ளிட்ட பல விவசாயங்கள் நடைபெற்று வருகிறது. ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலே அப்படி ஒரு திட்டம், கனிம திட்டம் அமல்படுத்தினால், திட்டம் பயன்பாட்டுக்கு வந்தால் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும். அவர்கள் அந்த இடத்தை விட்டு புலம்பெயரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆகவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையில் தான் 2 மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து போராடி வந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒற்றை கோரிக்கையாக இருந்தது. இவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசும் கூட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்திருந்தது. ஹரிகிருஷ்ணன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தர்ராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார்.
அரிட்டாப்பட்டி மக்களின் தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அங்கு கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. உங்களுடைய கருத்துக்கள்? உண்மையில் அதாவது தமிழக மக்கள், குறிப்பாக மதுரை, மேலூர், அரிட்டாப்பட்டி பகுதி மக்களின் வீரம் தெரிந்த போராட்டத்திற்கு பெரிய வெற்றி. எங்கள் மண்ணிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்து கடந்த சில மாதங்களாக முழு மனதுடன் முழு வீரத்துடனும் அந்த களத்தில் என்ற அனைத்து மக்களும் கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாட்டின் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர், நான் முதல்வராக இருக்கும் வரை நான் இதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த உணர்ச்சிபூர்வமான ஒரு வார்த்தைகள் தமிழக சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமனதாக, முக்கியமான விஷயம், ஒரு சூழலியல் சிக்கலுக்கு தமிழக சட்டமன்றம் ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானங்கள் மிக மிக அரிதானவை. அந்த வகையில் அந்த தீர்மானம் மிக மிக முக்கியமான தீர்மானம். அந்த தீர்மானத்தில் பேசிய முதலமைச்சர், அமைச்சர் மக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பாராட்டத்துக்குரியவர்கள். மக்களின் வீரம் தெரிந்த போராட்டத்திற்கு அடிபணிந்து ஒன்றிய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்திருப்பது உண்மையில் மிகப்பெரிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிக்குது. சூழலை காப்பதற்கான போராட்டங்கள் மக்களின் பக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான், அதுக்கான துவக்கமாக இருக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை விவசாயிகள் குழு சந்தித்து தங்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்த நிலையில் சுரங்கம் ஏலம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பிற்கு அரிட்டாப்பட்டி மக்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக டங்ஸ்டன் எதிர்ப்பு குழுவின் குறிஞ்சி குமரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் தற்போது இந்த சுரங்கத்தை ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாங்கள் மேலூர் ஒருபோக விவசாய சங்கத்திலிருந்து பேசுறோம் சார். இது நாங்க தான் இந்த போராட்டங்களை ஏற்கனவே இருக்கிற போராட்டங்களை 27/12 நாங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அதன் பயனாகத்தான் மாநில அரசு சட்டசபையில ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 7ஆம் தேதி 7/1 மேலூர்ல இருந்து மதுரைக்கு நடைபயணமாக சென்ற போராட்டத்தையும் நாங்களே முன்னெடுத்திருந்தோம். மக்கள் எழுச்சியான போராட்டங்களாக இருந்துச்சு. இந்த போராட்டமானது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்திய அளவுல வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பேர்ல விவசாய நிலங்களை எடுத்து இந்த மாதிரி விவசாயிகளை பாதிப்படையக்கூடிய விஷயங்களாக செஞ்சுக்கிட்டு வர்ற விஷயங்களை இந்த போராட்டம் ஒரு முன்மாதிரியா அரசியல்வாதிகள் மக்களின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் முன்னாடி அடிபணியத்தான் வேணும்ன்றத காமிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கு. எங்களுடைய போராட்டம் ஒரு 50,000 பேர் கலந்துகிட்ட போராட்டத்துல எந்த விதமான சிறு வன்முறை கூட இல்லாம நாங்க அதை நடத்தி முடிச்சிருக்கோம். மத்திய அரசு இன்னைக்கு கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல முடிவுகள் எடுத்திருக்காங்க. இது வரவேற்க தகுந்த முடிவு, ஆனால் காலம் தாழ்ந்த முடிவுன்னு நாங்க நினைக்கிறோம். இது முன்னாடியே இருந்தா இவ்வளவு சிரமம் தேவையில்லை. பெரிய பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த மாதிரியான எங்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் செயல் வடிவம் கொடுத்து இன்னைக்கு முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். இதுக்காக உழைத்த எங்க பகுதி மக்களுக்கும், விவசாய சங்கம், வழக்கறிஞர்கள், வணிகர்கள் எல்லாத்துக்குமே இதன் பயனாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அனைத்து இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.